ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்தது அமேசான் பிரைமில் சுழல் 2. ஸோ அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஆக்சுவலாக வந்து இந்த சுழல் 2க்கும் இந்த சேனலுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து வெறும் அந்த இலக்கியம் புத்தகம், அப்போ மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லேர்ன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறது, இல்லைனா ஒரு கதை மூலியமாக அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அதுதான் நோக்கம், வேறு எந்த நோக்கமுமே இல்லை. அந்த சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை அந்த வாட்ச் ஹவர்ஸோ அந்த மாதிரி எந்த நோக்கமுமே இல்லை. பட் ஒரு நண்பர் தான் சொன்னார், நீ அந்த மாதிரி வீடியோ பார்த்தா வந்து ஒரு 10 பேர் 20 பேர் தான் பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி சம்டைம் வந்து நீ ஒரு அப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள ஏதாச்சும் ஒரு மூவி பற்றி போடும்போது ஒரு 20 பேர் 30 பேர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த வீடியோ பார்க்குறப்போ அவங்க ஒரு ஆள் 2 ஆள் வந்து அந்த சேனலில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து உனக்கு நல்லதாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் தான் சொன்னார். ஆக்சுவலாக அவருமே வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி தான் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் பார்த்துட்டு இருந்தது வந்து டக்குன்னு ஒரு நாள் அந்த திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணாங்க. சும்மா போட்டு விட்டேன். இப்போ அதையும் பார்த்தா ஒரு 1000 பேர் பார்த்தாங்க. அதுலேருந்து 2-3 பேர் வந்து நான் சின்ன பசங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணி அவங்களுக்கு வந்து புத்தகம் கொடுக்குறது வந்து அவங்களுமே பார்த்துருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே, நல்லது சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த சுழல் 2. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் பற்றின ஒரு முக்கியமான கதையும் கூட. அது வந்து இன்னொரு காரணம் அதை பற்றி பேசுகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடுக்கு வந்து மேலே இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே உள்ளது. ஒரு 5 எபிசோடு வந்து பார்த்தோம். சரி ஓகே, அதை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத சொல்லலான்னு. ஆக்சுவலாக மூவி ரிலேட்டடாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த இலக்கியம் அந்த மாதிரி போகலான்னு இப்போ மறுபடியும் பார்த்தோம். ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான். ஏன்னா வந்து ஆல்ரெடி சுழல் 1 அப்படின்றது வந்து அமேசான் பிரைமில் வந்து வந்திருக்கு. ஹிட்டான ஒரு த்ரில்லர் சீரிஸ் வேறு. கதிர், அந்த புஷ்கர் காயத்ரி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து விக்ரம் மேதா அந்த மாதிரி ஒரு ஹிட் படமுமே கொடுத்துருக்காங்க. சுழல் 1மே வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் சுழல் 2 வந்து வந்திருக்கு. நம்ம சுழல் 1ல் என்ன கதைன்னா வந்து தன்னோட சொந்த சித்தப்பாவே வந்து அந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட அக்கா தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ அவங்க வந்து அவரை கூப்பிட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அதுதான் வந்து அதோட முடியும். அதுதான் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக போகும். ஒரு சைல்டு அப்யூஸ் பற்றி தான் உள்ளது. இதுலேயுமே வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்த கொலை பண்ணுறப்ப அந்த ரிவால்வர் வந்து யார்கிட்டருந்து எடுத்திருப்பாங்கன்னா கதிர்கிட்டருந்து எடுத்திருப்பாங்க. அவர் தான் இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அதனால் அவருமே வந்து அவர் மேலே ஒரு இந்த மாதிரி அவங்க ரிவால்வர் எடுத்து தான் வந்து இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த சித்தப்பா வந்து கொண்டுட்டாங்க. ஏன்னா சைல்டு அப்யூஸ் வந்து பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஜெயிலில் இருப்பாங்க. இவருமே வந்து ஒரு சஸ்பென்ஷன் இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட்மா அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்மா இருந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவருமே அந்த மாதிரி அந்த நேம் நான் மறந்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து கதை ஆரம்பிக்கும். இவங்க வந்து ஜெயிலில் இருப்பாங்க. இவர் வந்து சஸ்பென்ஷனில் இல்லாமல் அந்த ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு அதில் இருப்பார். பட் ஆனால் இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கதிரை வந்து ஹீரோ வந்து வளர்த்துருப்பாங்க ஒருத்தர். அவர் தான் வந்து லால். மலையாளத்தில் வந்து பெரிய ஆக்டர், இங்கேயுமே நிறைய மாமன்னன் அந்த மாதிரி படம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட கேஸுக்கு வந்து வாதாடுற வந்து வக்கீலாக வந்து வராங்க. ஸோ இந்த 3 பேரை சுற்றி தான் வந்து கதை ஆரம்பிக்குது. ஒருத்தவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அந்த கொலை பண்ணுறதுக்காக அந்த துப்பாக்கி எடுத்து இது பண்ணுறதுனால வந்து போலீஸில் வந்து டியூட்டிக்கு அந்த ஜாயின் பண்ணாமல் வந்து ஆக்டிவாக இல்லாமல் வந்து அவர் கதிர் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த லால் அவர் தான் வந்து அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த லாலும் ஒரு கதிர் அந்த எஸ்பி அந்த கதிரை வந்து சின்ன வயசில் வந்து இந்த லால் சார் தான் வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேத்துக்குள்ளே தான் வந்து கதை வந்து ஸ்டார்டிங்கில் அப்படியே ஃபஸ்ட் எபிசோடு வந்து போய்கிட்டே இருக்குது. பட் அந்த 2வது எபிசோடு இந்த முக்கியமாக இதில் என்ன சொல்லணும்னா வந்து அந்த செட்டு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரிஜினல்ஸாக இருக்குது. நம்ம என்னென்னா வந்து ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஆம்பளைங்க இருக்க ஜெயில் தான் பார்த்துருப்போம். ஒரு பாய்ஸ் இருக்க ஜெயில் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும், எல்லாமே வந்து வடச்சென்னையெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்து பார்த்துருப்போம். அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஒரு எந்த விதமான சைக்கியத்தமே தெரியாது. ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட் டைமு ஒரு பொண்ணுங்க இருக்க ஜெயில் வந்து ரொம்ப நிறைய நேரம் காட்டுறாங்க. ஒரு படத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காட்டுவாங்க, அவ்வளோதான். என்ன வெள்ளை சேரி கட்டிருப்பாங்க. இங்கே வந்து முழுக்க வந்து ஒரு ஜெயில் எப்படி இருக்கும், அங்கே வந்து எந்த மாதிரி ஒரு செக் பண்ணுவாங்க, அது உள்ளே வந்து எப்படி ஒரு சமையல் பண்ணுவாங்க, அது உள்ள வந்து அந்த தையல் தைக்கிறது, அந்த மாதிரி வந்து முழுக்க வந்து அந்த பெண்கள் ரிலேட்டடாக உள்ள ஜெயிலில் காட்டும் போது அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆம்பளைங்க ஜெயில் எவ்வளோ கொடூரமாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து பொம்பளைங்க ஜெயிலுமே வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்றத வந்து படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த இடத்துல கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஜெயிலில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுறது, ஏதாச்சும் இஷ்யூனா போய் நிற்கிறது, ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறது, பாசிட்டிவாக வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வந்து கேரக்டர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளேயுமே வந்து அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஜெயிலில் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க படுற கஷ்டத்தை சொன்னாலுமே பட் இந்த ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே அங்கே பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க.
எந்த இடத்துலையுமே வந்து ஒரு 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 லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் ஈஸியாக வந்து அங்கே உள்ள இஷ்யூலாம் வந்து அட்ரஸ் ஆகும் அப்படின்றத வந்து அழகாக எனக்கு அதில் ஈஸியாக அது புரிய வருது. ஒருத்தவங்க லீட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கணும், அவங்க இன்னும் ரொம்ப டேலண்டடாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக பேசுகிறவங்களா இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு அழகாக ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஜெயில் செட்டப்பும் இந்த கேரக்டருமே நல்லாயிருக்கும். இந்த பக்கத்து வந்து லால் சார் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வக்கீலாக இருப்பாங்க. ஸோ அவர் அந்த அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு இறந்துருவார். ஸோ அங்கேருந்து தான் வந்து செகண்ட் எபிசோடுக்கு வந்து அந்த த்ரில்லர் வந்து ஆரம்பிக்கும். அவர் இறந்துடுறாரு. உண்மையிலே அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, இல்லை அவரை கொலை பண்ணாங்களா, அவர் கொலைக்கான காரணம் என்ன, அது ஒன்று அவர் மேலே அது தப்பு இருக்கா, இல்லை அதை வந்து பிளான் பண்ணி மர்டர் பண்ணாங்களா அப்படின்றத வந்து ஒரு 8 பொண்ணுங்களோட கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த சீரிஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த 8 பொண்ணுங்களோட லைஃப், அவங்க அந்த ஜெயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடுமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் சில விஷயத்த வந்து இன்னும் சொல்லணும்னா வந்து அந்த சாம் சிஎஸோட மியூசிக், அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அழகாக வந்து ஒரு படமாக வந்து மியூசிக் போட்டுகிட்டே வராரு. ஒரு பெரிய ஆடம்பரமோ ஒரு பெருசாக சொல்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் சைலண்ட்டாக வராரு, மியூசிக் போடுறாரு. ஓகே, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலட்டா ஓகே. அதுவுமே அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அனிருத் வந்து என்னோடய பாட்டை பாருன்னா அவரோட மியூசிக்னு நினச்சிக்கிறாங்க. இன்னொன்று வந்து எனக்கு யாரை பற்றியுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு யார் மேலேயுமே எந்த பொறாமையும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்காரு. அவர் கூட சைலண்ட்டாக வருவார், ஒரு மியூசிக் போடுவார், அவர் கூட சைலண்ட்டாக உட்காந்துருவார். இன்னொன்று வந்து அவர் சில இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், நான் போட்டு மியூசிக்கே வந்து சில இடத்துலலாம் ஓடும், பட் நான் அந்த இடத்துக்கு போவேன், என்னை வந்து மக்களுக்கு வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க, நான் தான் அந்த மியூசிக் போட்டேன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியான மியூசிக் கொடுத்துட்டு ரொம்ப அண்டர்ரேட்டடாகவே நம்ம அணுகிற ஒரு ஆள் வந்து சாம் சிஎஸ். இதுலேயுமே வந்து பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்கும். அந்த திருவிழா செட்டப் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த கொடியேற்றம், அந்த திருவிழா, அந்த அம்மன் இது அப்படி சொல்லி ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அப்படியே ஒரிஜினலாக ஒரு திருவிழாவை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதில் வேஷம் போட்டு ஆடுறவங்களாம் வந்து ரொம்ப பயன்படுத்தவங்களாக இருப்பாங்க. அதில் கூட 2-3 ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர்லாம் வந்துட்டு போகும். ஸோ அந்த ஒரு எப்படி ஜெயில், அந்த பொம்பளைங்க இருக்க, அந்த பெண்கள் இருக்க ஜெயில் வந்து எவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த திருவிழா நடக்கிறதுமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனு, அந்த கடற்கரையில் வந்து இந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு எந்த இதுவுமே செயற்கையே தெரியாது. இன்னொன்று இந்த மாதிரி அவர் அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்காக வாதாடுற வக்கீல் வந்து இறந்து போயிடுறாரு. அவரை சுற்றி தான் வந்து கதை அடுத்தடுத்த எபிசோடில் போகுது. அவர் ஏன் இறக்குறாரு, அவரை யார் கொலை பண்ணால், அதை மர்டர் பண்ணாங்களா, இல்லை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, அதுக்கு என்ன காரணம், அப்புறம் ஒரு 8 பொண்ணுங்கன்னு சொல்லி இப்படி அடுத்தடுத்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு சஸ்பென்ஸே வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த லால் சார் அவரோட பேக்ரவுண்டு அதுக்கு ஒரு கதையாக போகுது. அப்புறம் இந்த 8 பொண்ணுங்க அவங்களுக்கு ஒரு கதையாக போகுது. இதே நேரத்தில் வந்து இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க எப்படி அந்த ஜெயிலை விட்டு வெளில வரதுக்காக என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே வந்து அது ஒரு கதையாக வந்து போய்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, அந்த போலீஸ் கேரக்டர் எனக்கு அந்த பருத்தி வீரனில் வந்து அந்த சித்தப்பு அந்த அவரோட சரவணனா அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில படத்தில் தான் வந்து அவரை யூஸ் பண்ணுவாங்க, சில படத்தில் வந்து அவரோட இது வந்து ரொம்ப இது இல்லாமல் போயிடும். செம்ம ஒரு டேலண்டடான ஆக்டரு. எனக்கு இந்த படத்தில் வந்து அவரை யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த ஒரு ஸ்வாகு, அந்த ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் அந்த பேச்சு, அந்த ஒரு எமோஷனு அவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. இன்னும் அந்த போலீஸ் செட்டப்பே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரு திருவிழா நடக்கிறப்ப அந்த திருவிழாவில் வந்து அந்த திருவிழாவில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷரு, ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒன்றுக்கு ஒரு திருவிழாவில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த ஸ்டேஷனே வந்து எவ்வளோ கச்சமுச்சம் இருக்கும், அதை ஒரு போலீஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக எவ்வளோ ப்ரெஷராக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத வந்து ஒரு அழகாக கட்டியிருப்பார். அந்த மாடியிலேருந்து இறங்கி அப்படி சிங்கிள் ஷாட்டில் வந்து எல்லாத்தையும் கிளம்புங்க சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் மிரட்டுற சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொந்த பையனே வந்து தன்னை வந்து ரொம்ப ரெகக்னைஸ் பண்ண மாட்டான் அப்படின்றத நினச்சி எமோஷனை பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து ஒரு கேஸை வந்து இந்த 2 பேரையும், அவர் லால் வந்து இறந்து போயிடுவார் அந்த மர்டர்னு சொன்னது, அந்த கேஸை இந்த 2 பேரையும் தான் பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த சரவணன் வந்து அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், இவர் வந்து அந்த ரிவால்வர் இஷ்யூவில் வந்து இருந்தாலுமே நீ இறங்கிப்பார் அப்படின்னு சொல்லி தான் வந்து டிஜிபி வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 பேத்துக்கும் அந்த ஈகோ கிளாஷ் இருந்தாலுமே வந்து அவங்க 2 பேர்த்தோட அந்த ஒரு இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது, இவங்களுக்கு பின்னாடி உள்ள சின்ன சின்ன கதைகளை கொண்டு போகிறது அப்படின்றது, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டு கொடுக்காமல் பேசுகிறது, அந்த ஈகோலாம் மறந்து வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது, அவ்வளோ அழகாக சில விஷயத்தில் வந்து அந்த சீனியரிட்டிலேருந்து ஜூனியருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, இவங்க 2 பேத்துக்குள்ளே உள்ள காம்பினேஷனே வந்து அது ஒரு அழகாக செக்டராக போயிட்டுருக்கும். இதே மாதிரி தான் ஒரு 5 எபிசோட் போயிட்டு இருக்குது. ஒரு 5வது எபிசோடில் வந்து 4வது எபிசோட் முடியல அப்புறம் வந்து ஒரு பரபரப்பாக த்ரில்லர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த 5வது எபிசோட் போகிறப்போ வந்து அந்த 8 பொண்ணுங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி தான் ஒன்று போய்கிட்டு இருக்குது. பட் இதுக்கு மேலே எல்லாத்தையுமே சொன்னால் வந்து பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. பட் ஆனால் ஓவராலாக வந்து அந்த 5 எபிசோடு நான் பார்த்த வரையுமே வந்து ஒரு போர் அடிக்காமல் அழகாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பும் சரி, இவங்க இந்த கதிரோட ஆக்டிங்குமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு தாடியோட
அந்த மனுஷனுமே வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, அது ஒரு செயற்கையாகவே தெரியாமல் ரியலாக வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி. அதாவது அந்த கேஸையும் அதே நேரத்தில் கண்டுபிடிக்கணும், அதே நேரத்தில் வந்து இறந்து போனவர் வந்து தன்னை சின்ன பிள்ளையிலேருந்து படிக்க வச்ச ஒரு அப்பா மாதிரி ஸ்தானத்தில் உள்ளவர் சொல்லி இந்த எமோஷனையும் அந்த ஒர்க்கையும் வந்து சேர்ந்து ஹேண்டில் பண்ணுற விஷயம் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பக்கத்து இந்த பக்கத்து அந்த சித்தப்பா அந்த சரவணன் அவருமே ஆக்டிங், அப்புறம் அந்த போலீஸ் செட்டப்பு, அந்த ஒரு பெண்கள் இருக்க அந்த ஒரு ஜெயிலு, அது உள்ள ஒரு மோட்டிவேஷன் கேரக்டரு, அப்புறம் அந்த ஒரு 8 பொண்ணுங்க, அது அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சஸ்பென்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு எபிசோடு வந்து போயிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 5 எபிசோடுமே வந்து எந்த வித போர் அடிக்காமல் அப்படியே அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொன்று அந்த கடற்கரை, அந்த மீனவர்கள் கிராமம், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி, அந்த கடற்கரை வந்து இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு 5 எபிசோடு பார்த்தாலுமே வந்து அந்த 5 எபிசோடுமே போர் அடிக்காமல் போயிட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம சொன்னால் வந்து பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் மியூசிக் நான் முன்னாடியே சொன்னமே அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். நான் ஒரு 5 எபிசோடு வரையும் பார்த்தா எனக்கு எந்த போர் அடிக்கலை. நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இது பேசினது எதுக்காகனா, நான் முக்கியமாக வந்து இந்த சேனலுக்கும் இந்த ஒரு மூவி ரிவ்யூக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுதான் வந்து காரணம். அந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதுதான் காரணம். நன்றி.